ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்லினியஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் எல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் சம்முக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின். காம்ப்யூட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, கொஷினில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ் ஷீட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸோடது. அப்புறமா வந்து ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸோட டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? 4 lakh மைனஸ் 2,50,000 எடுத்துப்போம். அதை வச்சு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடச்சிடும். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கோம். அது நம்ம என்னவா ட்ரீட் பண்ண போகிறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுக்கு முன்னாடி எதுக்கப்புறம் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்க்கு அப்படி. ஏன்னா நமக்கு டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மற்றதை கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி எதுவுமே கொடுக்காததுனால நம்ம இதையே என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து இதை எடுத்துப்போம். ஓகேவா? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங்கை வச்சு நம்ம ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணிப்போம். ஸோ க்ளோசிங் வந்து 4 lakh, ஓப்பனிங் 2,50,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. அதிலிருந்து நம்ம ஜென்ரல் ரிசர்வ் அப்புறமா டிப்ரிசியேஷன் நம்ம வந்து ரிவர்ஸாக ட்ரீட் பண்ணணும். அதாவது ஜென்ரல் ரிசர்வ்க்கு வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருப்போம், அதை இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி டிப்ரிசியேஷனும் கரண்ட் அசெட்லேருந்து மைனஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம அதை திரும்பவும் ஆட் பேக் பண்ணுறோம். நம்ம வெறும் கேஷ் அப்புறமா வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நம்ம இல்லை இன்க்ளூட் பண்ணணும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கிடச்சிடும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் எதுலையாச்சும் நம்ம வந்து காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து நம்ம காசு போட்டு தான் நம்ம ஆர்கனைசேஷன் வாங்குறதுனால ஃபிக்ஸட் அசெட்டை வாங்குறது விற்கிறது எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. பட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா அது வச்சு நம்ம கம்பெனிக்கு கேஷை வந்து ரெய்ஸ் பண்ணுறோம். அப்போ அது வந்து என்னது? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் அசெட்டோட சேல் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஆனால் இதில் வந்து சேலில் காசு வந்து நமக்குள்ளே வர்றதுனால இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம். ஆனால் அதே பர்ச்சேஸ் அப்படின்னா வந்து நம்ம கேஷ் வந்து ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே போகும். அப்போது இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் போடுவோம். எப்போவுமே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட மாட்டோம், ஆட் லெஸ்ன்னு எழுத மாட்டோம். ப்ராக்கெட்டில் போட்டால் மைனஸ், வெளியில் போட்டால் ப்ளஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்போது நமக்கு காசு ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே போகிறதுனால நம்ம ப்ராக்கெட்டில் போடுறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டேலி பண்ணோம்னா நமக்கு 1 lakh வரும். 1 lakh என்னது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதுவே இந்த அமௌண்ட் நெகட்டிவில் வந்துச்சுன்னா கேஷ் யூஸ்டுன்னு வரும். ஓகேவா? கேஷ் ஃப்ளோ வராது, கேஷ் யூஸ்டு இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு வரும். இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து தேர்ட் கொஷின். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னால் எதெல்லாம் நம்ம கேஷை ரெய்ஸ் பண்ண யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போது டெபென்ச்சர்ஸு, லோனு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இது எல்லாமே வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். பட் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுன்றது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு அசெட்டை வாங்குகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூ ஆஃப் டெபென்ச்சர்ஸ் எவ்வளோ? 2 lakh. அதில் வந்து லாங் டேர்ம் வந்து 5 lakh வந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், செக்யூர்ட் லோன். ஸோ அது ஒன்று, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் நம்ம வந்து திருப்பி கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிடீம் பண்ணுறோம். அப்படின்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம கையில் இருந்த காசு வந்து வெளியே போகுது இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதை ஆக்சுவலி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கணும். ஸோ 2 lakh ப்ளஸ் 50,000 வந்து 20 lakh ப்ளஸ் 5 lakh வந்து 25 lakhs. அதில் வந்து நம்ம ரிடீம் பண்ணுறது எவ்வளோ? 6 lakh வந்து ரிடீம் பண்ணுறோம். ஸோ கேஷ் வெளியே போகிறதெல்லாம் மைனஸ் பண்ணால் பாக்கி 19 lakh நமக்கு என்னது? நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அதுவே இது நெகட்டிவில் வந்துருச்சுன்னா அப்போ வந்து நெட் கேஷ் யூஸ்ட் இன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்கணும் மொத்தமாக. ஓகேவா? இதில் வந்து எப்பவும் போல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் அசெட்டில் வந்து கேஷை தவிர எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் மட்டும் இதுவாக இருக்குன்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு 80,000. டெப்ரிஷியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 11,000 சொல்லியிருக்காங்களா, அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வந்து நான் கேஷ். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆன் சேல், ப்ராஃபிட்டில் வந்து காசு உள்ளே வருது, பட் அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை எடுத்துடுறோம். ஸோ -22,000. அதே மாதிரி தான் லாஸுக்கு வந்து நம்ம பே பண்ணியிருப்போம் இதிலேருந்து, பட் அது வந்து நமக்கு நான் ஆப்ரேட்டிங். நான் வந்து மெஷினை வந்து ரெகுலராக டீல் பண்ணாதனால அது எனக்கு நான் ஆப்ரேட்டிங். ஸோ 13,000 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நான் ஆப்ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை குறைக்கணும். அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அவ்வளோ கேஷ் என்கிட்ட இருக்காது. ஸோ அந்த வேர்த்தை நான் மைனஸ் பண்ணுறதுனால எனக்கு கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனது 46,000 ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை ட்ரீட் பண்ணோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருப்போம், பட் அந்த காசெல்லாம் நமக்கு திரும்பவும் நம்ம இதில் ஆட் பேக் பண்ணால் தான் கேஷ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 29,000. ஸோ அதை ஆட் பேக் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 65,000 வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வரும். ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெப்ரிஷியேஷன் வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் அசெட்டில் கரண்ட் இயரில் இவ்வளோ டெப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இது வந்து என்னது, அக்யூமுலேட்டட் டெப்ரிஷியேஷன். ஓகேவா? வித்த ஒரு அசெட்டுக்கு வர டெப்ரிஷியேஷன் வந்து அக்யூமுலேட்டட் டெப்ரிஷியேஷன். இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம 2 ஃபார்மில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று டி டைப் அக்கௌண்ட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம், பேலன்ஸ் ப்ராட் கேரிட் ஆன் போட்டு. இல்லைனா வந்து நேராக ஒரு காம்ப்யூட்டேஷன் மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து 2 டைப்லையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது வந்து காம்ப்யூட்டேஷன் டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் எடுத்துக்கலாம். க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங் ப்ரொவிஷனை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து என்ன பண்ணோன்னா, இப்போ விற்றோம் இல்லையா, அந்த அசெட்டோட டெப்ரிஷியேஷனையும் ஆட் பேக் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து டோட்டலாக இந்த வருஷம் எவ்வளோ டெப்ரிஷியேஷன் கட்டணும் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணுறோம். அது கூட வந்து கரண்ட் இயரில் வித்த அசெட்டோட டெப்ரிஷியேஷனை ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் டெப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோன்னு கிடச்சிடும். இதே டி ஃபார்மில் பண்ணோம்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து ஓப்பனிங் ஓடுது 2 lakh போட்டுருவோமா, அதே மாதிரி பேலன்ஸ் கேரி டவுன் இது கீழே வரணும். பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 2,50,000 வந்துடுமா. கரண்ட்டாக எவ்வளோ வந்து கரண்ட் அசெட்டுக்கு பிடிச்சிருக்காங்க, அது வந்து 20,000. ஸோ ப்ரொவிஷன் இது போட்டுட்டோம்னா நமக்கு பாக்கி வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இந்த பக்கம் 2,70,000 வரும், இந்த பக்கம் 2 lakh தான் இருக்கும். ஸோ அதோட பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட கரண்ட் இயர் சார்ஜ் பண்ண வேண்டிய டெப்ரிஷியேஷன். ஸோ இந்த டெப்ரிஷியேஷன் தான் நம்ம எங்கே காட்டுவோம்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட், அதுக்கப்புறமா ஃபிக்ஸட் அசெட்டில் கரண்ட் இயருக்கு சார்ஜ் பண்ண டெப்ரிஷியேஷன், இதெல்லாம் போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் நமக்கு என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். அதுலேருந்து வரதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவோம். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, மெஷினரி கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் மெஷினரி கொடுத்துட்டாங்க, அக்யூமுலேட்டட் டெப்ரிஷியேஷன் கொடுத்துட்டாங்க, சேல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். காஸ்ட்டு கூட எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சேல் வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, அதே தான் நம்ம இந்த இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து மெஷினரியோட காஸ்ட் கூட டெப்ரிஷியேஷனை வந்து நம்ம எடுத்துகிட போகிறோம். ஸோ காஸ்ட் மைனஸ் டெப்ரிஷியேஷன் நமக்கு நெட் அமௌண்ட்டாக, அப்போ 1 lakh minus 30,000 பண்ணால் நமக்கு 70,000 கிடைக்கும். அப்போது 85,000 minus 70,000 நமக்கு என்னது, ப்ராஃபிட். இதையும் நம்ம வந்து டி ஃபார்ம்லேயும் பண்ணலாம், நார்மலாக காம்ப்யூட்டேஷன் மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து டி ஃபார்மில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எப்பவும் போல் பேங்க் என்னது, நமக்கு இங்கே நம்ம அசெட் வாங்கினது, அதாவது காஸ்ட் ஆஃப் அசெட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ வாங்கும்போது இப்போ மோஸ்ட்லி நம்ம பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால பேங்க்குன்னு போட்டுக்கணும். ஸோ to bank 1 lakh. அதுக்கப்புறமா வந்து டெப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், 30,000 சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறமா கேஷ் என்னது, நமக்கு சேல் வேல்யூ இங்கே போட்டுட்டோம்னா பாக்கி வர பேலன்சிங் ஃபிகர் நமக்கு என்னது, ப்ராஃபிட். இதே வந்து காம்ப்யூட்டேஷன்லேயும் நம்ம போடலாம். காம்ப்யூட்டேஷனில் போட்டோம்னா
நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்லா வேல்யூஸும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் மெஷினரி 1 lakh, அதில் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 30,000, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் அமௌண்ட் கிடைக்கும் 70,000. இப்போது இதை சேல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர அமௌண்ட் வந்து ப்ராஃபிட். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால நெகட்டிவில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட், பாசிட்டிவில் வந்துச்சுன்னா வந்து லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், காம்ப்யூட்டர் டிவிடெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிடெண்ட் ஃபார் கரண்ட் இயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டி ஃபார்மில் நம்ம இதை சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுக்கலாம். டெபிட் பேலன்ஸ் இருக்கும் இதுக்கு எப்போவுமே. ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ, நமக்கு 50,000. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 40,000. இப்போ வந்து நமக்கு P&L அப்ராப்ரியேஷன் வந்து 60,000ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு பேலன்சிங் ஃபிகர் தான் நமக்கு என்னது, கரண்ட் இயர் நம்ம கட்ட வேண்டிய டிவிடெண்ட். ஓகேவா? P&L அப்ராப்ரியேஷனில் வந்து நமக்கு கரண்ட் இயரில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ண அப்புறமா நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வந்து P&L அப்ராப்ரியேஷனில் தான் போடுவோம். ஏன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா நம்ம டீல் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம எதில் போடுவோம்னா P&L அப்ராப்ரியேஷனில் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரண்ட் இயருக்கு எவ்வளோ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுவோம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ், அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸும். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? டேக்ஸ் பேட் டியூரிங் த இயர், இதோட பேலன்சிங் ஃபிகர் ஒன்று வரும் டி ஃபார்மில் போட்டோம்னா. அதுதான் நமக்கு எவ்வளோனா கரண்ட் இயர் கட்ட வேண்டிய டேக்ஸு. இதில் ப்ரொவிஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஸோ இதான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 80,000. இது ஏன் நமக்கு டெபிட் பேலன்ஸில் இருக்குன்னா இது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லையா? ஸோ ப்ரொவிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 80,000, பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 1 lakh. டேக்ஸ் பெய்டு கரண்ட் வருஷம் எவ்வளோ கட்டணும்னா 60,000 வந்து கட்டியிருப்போம். அப்போ வந்து இவ்வளோ இந்த வருஷத்துக்கான ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ இருக்கும்னா 80,000 வந்து இந்த வருஷத்துக்கான ப்ரொவிஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எப்போவுமே பேலன்சிங் ஃபிகரை தான் வந்து காட்டுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதையும் டி ஃபார்மில் போட்டோம்னா சிம்பிள், பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன், டிப்ரிசியேஷன் சார்ஜ் போட்டோம்னா பேலன்சிங் ஃபிகரில் வர்றது வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ நமக்கு 2 lakhs, பேலன்ஸ் கேரி டவுன் 3 lakhs, டிப்ரிசியேஷன் கரண்ட் இயருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க 40,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் வந்து 3,40,000 மைனஸ் 2 lakh வந்து 1,40,000. அதுதான் நம்ம என்னவா எடுத்துப்போம்னா நம்மளோட பர்ச்சேஸாக எடுத்துப்போம். ஓகேவா? அண்ட் 10th கொஷின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வோட அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பேலன்ஸ் ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கொடுத்துட்டாங்க, அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ரிடீம் பண்ண எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், அது வந்து நமக்கு கிடச்சிரும். டி ஃபார்மில் போட்டாச்சு. நமக்கு வந்து டி ஃபார்மில் போடும்போது எந்த பக்கம் டெபிட் வரும் எந்த பக்கம் கிரெடிட் வரும்னு தெரிஞ்சாலே ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 4,60,000 போட்டாச்சு. பேலன்ஸ் கேரி டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக 4,30,000 கொஷனில் கொடுத்துட்டான். இப்போ வந்து கரண்ட் இயருக்கு நம்ம ரிடீம் பண்ண எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 1,30,000 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இல்லையா, இது வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் இது. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து இதில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து டெபிட் பண்ணுவேன். இப்போ இதுவே வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து இந்த பக்கம் போடுவேன். ஆனால் நான் இதிலேருந்து எடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கேன். அப்போது இதை வந்து நான் மைனஸ் பண்ணணுன்னா நான் வந்து ஆப்போசிட்டாக ட்ரீட் பண்ணணும், அதாவது கிரெடிட் பண்ணணும். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ரிசர்வ் வந்து நான் எடுத்ததை வந்து நான் இந்த பக்கம் டெபிட் பண்ணியிருக்கேன், இது கிரெடிட் பண்ணாமல். ஓகேவா? ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஹேஸ் கிரெடிட் பேலன்ஸ் இன் நேச்சர். கிரெடிட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கிரெடிட் பண்ணோம்னா அது ஆட் ஆகும், டெபிட் பண்ணோம்னா மைனஸ் ஆகும். அதே மாதிரி அசெட் எடுத்துக்கிட்டோம்னா அசெட்டுக்கு எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் இருக்கும். எல்லா பிளான்ட் அண்ட் மெஷினரியும் வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து நமக்கு இந்த பக்கம் வரும். அப்போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் பெரிய கொஷின். இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்போ கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்லேருந்து டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் கிடைக்குமா. அதுலேருந்து நம்ம கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸை வந்து அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா நமக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறமா வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, கெயின் கொடுத்துருக்காங்க, குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பட் வேறு எந்த கரண்ட் அசட் கரண்ட் லாபிலிட்டி கொடுக்காதனால நம்ம இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸை வந்து கண்டுக்க மாட்டோம். ஓகேரா, இதில் வர்றதே நம்ம என்னவா எடுத்துப்போம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனாக வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ 1 lakh. அண்ட் டெப்ரிசியேஷன் இது எல்லாமே வந்து நான் கேஷ் இல்லையா, நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எல்லாமே நம்ம வந்து ஆட் பேக் பண்ணிடுவோம். ஸோ நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் டிப்ரிசியேஷன் 4,000, மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் 5,000, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் 10,000. கெயின் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் வந்து நமக்கு கெயின் கிடச்சிருக்கு, பட் அது நான் ஆப்ரேட்டிங், அதனால் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், எதை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணாலும் நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி. லாஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங்லேருந்து எடுத்துருப்போம் அதை செட் ஆஃப் பண்ண. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பேக் பண்ணிடுறோம், அதோட 10,000. லாஸ்ட்டாக ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அது நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் கிடையாது, அது வந்து முன்னாடி வர்றது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வந்து இன்கார்பரேஷனுக்கு முன்னாடி இன்கர் ஆன எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, அது வந்து நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம அதையும் என்ன பண்ணுறோன்னா ஆட் பேக் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் போட்டோம் அப்படின்னா 1,31,000 நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், 12th கொஷின். இதில் வந்து கொஷினில் ஃபஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பெய்ட் கொடுத்துருக்கான். இது ஏன் நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நம்ம வந்துட்டு இங்கே நான் கேஷை மட்டும்தான் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்லேருந்து நம்ம வந்து எடுத்துருவோம். ஓகேவா, அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணணும்னா இது இக்னோர் பண்ணணும், ஏன்னா இது ஆப்ரேட்டிங், இது கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகேவா, ஸோ நம்ம ட்ரீட் பண்ண போகிறது வெறும் டிப்ரிசியேஷன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி, டிஸ்கவுண்ட்டும் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் தான் இல்லையா, ஸோ அதையும் விட்டுடலாம். குட்வில்க்கு அப்புறமா இந்த பக்கம் வந்தோம்னா ப்ராஃபிட் ஆன் சேலு, டிவிடெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். 1,800, அது கூட நம்ம வந்து நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ டெப்ரிசியேஷன் 70,000, லாஸ் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி 4,000, குட்வில் வந்து 20,000, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் வந்து அது நமக்கு காசு வந்திருக்கு, பட் இட் இஸ் அ சோர்ஸ் ஃப்ரம் நான் ஆப்ரேட்டிங், அதனால நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா அது மைனஸ் பண்ணிடுறோம். டிவிடெண்டும் அதே மாதிரி தான், அதுவும் வந்து ஒரு நான் ஆப்ரேட்டிங் தான் இல்லையா, அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ் பண்ணிடுறோம். அண்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு நான் ஆப்ரேட்டிங், ஏன்னா நம்ம வந்து அது ஆப்ரேட் பண்ணுற விஷயத்துலேருந்து வரல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 1,49,800 வரும். அது என்னது, நமக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நேராகவே. மற்ற எந்த வேல்யூஸும் கொடுக்கலன்னா நம்ம அதையும் என்னவா எடுத்துக்கணும்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இல்லைனா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லாங் ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.